தமிழ்நாட்டுல கனிமவள கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது இல்ல. ஏன் மணல் ரத்னம் குறித்தோ மணல் கரிகாலம் குறித்தோ மணல் SR ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்லன்னா, கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில 4000 கோடி ரூபாய மணல் கரிகாலனும் ரத்னமும் சேர்ந்து இறக்கி இருக்காங்க. ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெல்ல வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டுவார் இருந்துகிட்டு நேர்மையின் சிகரம், எளிமையின் சிகரம், ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி, உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல, நான் மணல் ராமச்சந்திரன் பணம் வாங்கல, ஆருத்ரால பணம் வாங்கலன்னா குழந்தை ராம மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளியிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க தைரியமா சொல்லுவோம். பிச்சை எடுத்து நடத்துறோம். பிச்சை எடுத்து. நீ சொல்லுவியா எளிமையின் சிகரம் 8 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மாசம் செலவாகுது, அது என் நண்பர்கள் தர்றாங்க. நாங்க நண்பர்கள்